அந்த காலத்தில் சொல்லுவாங்க பெரியவங்க, பனங்காய் மேலே குருவி உக்காந்து பனங்காய் வீழ்ந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த குருவி நினச்சிக்குமா, நம்ம அவ்வளோ வெயிட்டாக இருக்கோம், அதனால தான் இந்த பனங்காயே கீழே வீழ்ந்துருச்சுன்னு சொன்னேன். ஆனால் அந்த குருவிக்கே தெரியாது அது பனம்பழம். அது உக்காந்தது ஒரு பனம்பழம் மேலே. அந்த அந்த பனம்பழம் வீழ்கிற டைம் தான் அந்த குருவி உக்காந்துருக்குன்னு அந்த குருவிக்கே தெரியாதான். அந்த மாதிரி கதையாக இருக்குது. ஏன்னா இந்த நாம் தமிழ் கட்சியினர், இந்த சீமானு, இந்த சாட்டை துரைமுருகனெல்லாம் தளபதி உக்காந்தாலும் நியூஸு, எழுந்தாலும் நியூஸு, தளபதி ஆடியோ லான்ச் வச்சாலும் நியூஸு, தளபதி உக்காந்தாலும் குத்தம், நின்னாலும் குத்தம், கை அசைச்சாலும் குத்தம், அப்படி பார்த்தாலும் குத்தம், இப்படி பார்த்தாலும் குத்தம், மேலே பார்த்தாலும் குத்தம், கீழே பார்த்தாலும் குத்தம். ஏன்டா தளபதி என்னடா பண்ண சொல்கிறீங்க நீங்கள்? தளபதி என்ன தான் பண்ண சொல்கிறீங்க? அவரை பற்றி பேசாமல் உங்களுக்கு ஒரு நாள் பொழுது போகவே போகாதா? ஏன் இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு வேறு நியூஸே கிடைக்கலையா? அந்த தமிழ்நாட்டில் இந்த உலகத்தில் வந்து எவ்வளோ சம்பவம் நடக்குது, எவ்வளோ அநியாயம் நடக்குது, அதெல்லாம் கேட்க மாட்டீங்க. தளபதி பற்றி சின்ன நியூஸ் வந்தாலே தளபதி தளபதி, விஜய் அப்படி பண்ணார், விஜய் இப்படி பண்ணார், விஜய் அங்கே போனார், விஜய் இங்கே வந்தார், விஜய் இது செஞ்சார், விஜய் அதை செஞ்சார், விஜய் அது சொன்னார், விஜய் வந்து இது சொன்னார். ஜனநாயக படத்தில் ஒரு சிக்கல், சிபிஐ விசாரணை, சிபிஐ வந்து விஜய் அடிச்சிட்டாங்க, ஒரு நாளைக்கு 70 கேள்வி 80 கேள்வி கேட்டு கொடாஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு என்னென்னமெல்லாம் கட்டுக்கதை சொல்கிறீங்க. ஏன் உங்களுக்கு விஜய் தவிர வேறு எந்த நியூஸும் உங்களுக்கு தெரியாதா? ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே திருவண்ணாமலையில் ஒரு வேனில் வந்து இது வாழைப்பழம் தார ஏற்றி லோடு வந்து ஏற்றிட்டு வந்தாங்க. அந்த டிரைவரோட அக்கா தங்கச்சி 2 பேரையும் அவர் வந்து கூட கூட்டின்னு வந்தார். அப்போ கூட்டின்னு வந்தப்போ அவங்க ஏன் வந்தாங்கன்னா, அந்த டிரைவர் கூட அவங்க திருவண்ணாமலை கோயில் வந்து சாமி தரிசனம் பார்க்க வந்தாங்க. ஏன்னா அவர் வந்து ஆந்திராவிலேருந்து வாழைப்பழம் எடுத்து வந்து திருவண்ணாமலை மண்டியில் வந்து வாழைப்பழம் மண்டியில் வந்து அந்த வாழைப்பழம் சப்ளை பண்ணுறவர். அதனால் அவர் எப்போ டெய்லியும் லோடு ஏற்றின்னு வரதுனால நாங்களும் வரோம், நீங்கள் திருவண்ணாமலை தானே போகிறோம் டெய்லி, நாங்களும் அப்படியே வந்து சாமி கும்பிட்டு வரோம் சொல்லிட்டு ஒரு அக்கா தங்கச்சி கூட இது கூப்பிட்டு வராரு. இடையில வந்து செக் போஸ்ட் இருக்குது, அந்த செக் போஸ்ட்டில் வந்து போலீஸ் செக் பண்ணுறாங்க. இந்த 2 லேடிஸ் யாருன்னு கேட்குறாங்க. அந்த 2 லேடிஸ் வந்து எங்கள் அக்கா தங்கச்சி தான் சொல்லிட்டு அந்த டிரைவர் சொல்கிறாரு. ஏன் இந்த நைட்டில் இவங்க கூப்பிட்டு வரான்னா, இந்த மாதிரி நான் டெய்லி லோடு போவேன், இவங்க வந்து சாமி தரிசனம் பார்க்கணும்னு சொன்னாங்க, திருவண்ணாமலை கோயிலுக்கு போகணும்னு சொன்னாங்க, அதனால தான் அப்படியே கூப்பிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் சொல்கிறாரு. அந்த டிரைவர் சொன்னதும் கேட்காம அந்த போலீஸுங்க 2 பேர், உங்கள் மேலே எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தேகமாக இருக்குது சொல்லிட்டு இந்த லேடிஸை மட்டும் இங்கே இறக்கிட்டு போங்க, காலையில் வந்து ஸ்டேஷனில் நாங்கள் கொண்டு போய் வைக்கிறோம், நீங்கள் காலையில் வந்து கூட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த டிரைவரை அந்த வண்டி எடுக்க சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த 2 லேடிஸை கூட்டு போயிட்டு அவங்க அக்கா முன்னாடி அவங்க தங்கச்சியை சிறப்பாய்க்கிறாங்க. கருப்பாயிடுச்சு அந்த அந்த பாவம் அந்த பொண்ணை சீரழிச்சு அங்கேயே புதருக்குள்ளேயே துணியெல்லாம் மொத்தம் உருவிட்டு அம்மனை கட்டமாக அந்த பாப்பாவை அந்த லேடிஸை அங்கேயே அந்த புதர்லேயே விட்டு போயிடுறாங்க. அப்புறம் இது வந்து பெரிய கேஸ் ஆகலை. ஏன்னா இது வந்து திமுக ஆட்சியில், அதனால தான் ரவுடி அராஜகம் அதிகமாக இருக்குது. இதை பற்றியெல்லாம் பேச உங்களுக்கு துப்பு இல்லை. விவசாயிகள் பற்றி, நீட் தேர்வு குறித்து, இந்த எவ்வளோ விஷயம் இருக்குது, தமிழ்நாட்டில் எவ்வளோ அநியாயம் நடந்துகிட்டு இருக்குது. சென்னையில் வந்து துப்புரவு பணியாளர்கள் வந்து கோவத்தில் இறங்கி வந்து மறியல் பண்ணுறாங்க. அதை பற்றியெல்லாம் பேச உங்களுக்கு துப்பு இல்லை. விஜய் எழுந்தாலும் ஒரு நியூஸு, உட்காந்தாலும் குத்தம், நின்னாலும் குத்தம், அப்படி போனாலும் குத்தம், இப்படி போனால் குத்தம். உங்களுக்கு விஜய் பேசாமல் உங்களுக்கு ஒரு நாள் பொழுதே போவாதா? உங்களுக்கு காசு வேணும்னு சொல்லிட்டு டெய்லியும் ஒரு வீடியோ, விஜயை திட்டி ஒரு வீடியோ போட்டால் 2 லட்சமாக திமுக சைடில் வந்து கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட நீங்கள் தளபதியை கேவலமாக பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது சொல்லுங்கள்? உங்களுக்கு நாட்டு நடப்பில் என்ன அநியாயம் நடக்குதுன்னே தெரியாமல் எப்போ பார்த்தாலும் தளபதியே குத்தம் சொல்கிறீங்க. தளபதி மட்டும்தான் குத்தம் சொல்கிறீங்க, வேறு யாருமே குத்தம் சொல்ல. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த 16 வருஷமாக ஒரே ஒரு சின்ன தலைவர் எலெக்ஷனில் கூட நீங்கள் ஜெயிக்காமல் இருக்கிறீங்க. இதனால் தான் நீங்கள் நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்காம எப்போ பார்த்தாலும் தளபதியே நோன்றதாகவே குறியாக இருக்கீங்க. ஏன் உங்கள் கட்சி தலைவரே அந்த விஜயலட்சுமி வாழ்க்கை கெடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து விஜயலட்சுமி வந்து மாதத்துக்கு 2 வீடியோ 3 வீடியோ அசிங்கமாக திட்டி போடுது. அது என்னன்னு பார்த்தீங்களா நீங்கள்? அது கோர்ட்டில் கேஸ் நடந்துருக்குல்ல, அதை பற்றி எதனா பேசுகிறீங்களா நீங்கள்? எதுவும் பேசுறது கிடையாது. அதே போல் சென்னையில் ஒரு காலேஜில் வந்து ஒரு பொண்ணு வந்து அநியாயம் நடந்தது. அந்த அநியாயத்தை யாருன்னா நீங்கள் நாம் தமிழ் கட்சியினர் வந்து யாருன்னா தட்டி கட்டிங்களா? யாருமே கேட்கல. அந்த அநியாயத்தை எங்கள் தளபதி தட்டி கேட்டார். உங்கள் கட்சியில் யாராவது ஒரு சின்ன சிலுவண்டு யாருன்னா நீங்கள் கேட்டிருப்பீங்களா? எவனும் கேட்டது கிடையாது. நான் ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ மூலமாக, உங்களுக்கு வந்து தளபதியை விமர்சிக்கும் உரிமை இருக்குது, ஆனால் திட்ட உரிமை கிடையாது. அரசியல் ரீதியாக விமர்சிங்க, நான் வேணான்னு சொல்லலை, சரியா? அதுக்காக நீங்கள் பேசுகிற விஷயம் வந்து ரொம்ப அருவருப்பாகவும் ரொம்ப கேவலமாக பேசுகிறீங்க. கண்டிப்பாக வந்து இதுக்காக ஒரு தீர்வு கண்டிப்பாக வந்தே தீரும். உங்கள் கட்சியில் இருக்கிற எல்லா மாவட்ட செயலாளர்களும் எல்லா தலைவர்களும் இருக்காங்களா, எல்லாருக்கும் ஒரு அசிங்கம் இருக்குது. அந்த அசிங்கம் பற்றி பேசினா உங்கள் கட்சியை நாரிடும். இன்னும் 3 மாதத்தில் தேர்தல் வரப்போகுது. அந்த தேர்தலில் வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் 10 இடம் 20 இடம் 50 இடம் ஜெயிக்க வேணாம், ஒரே ஒரு இடம் மட்டும் ஜெயிச்சுட்டு நீங்கள் பேசுங்க. நீங்கள் பேசுறதெல்லாம் சரின்னு நாங்கள் ஒத்துக்கிறோம், ஓகேவா? ஒரே ஒரு சீட்டு கூட ஜெயிக்காமல் இந்த 16 வருஷம்
மாதமாக எந்த ஒரு ஆணியும் புடங்காமல் நீங்கள் இந்த மாதிரி பேசாதீங்க. எங்கள் தளபதியோட ஆளுங்க வந்து கட்சி தொடங்கிறதுக்கு முன்னாடியே கவுன்சிலர், தலைவர், வார்டு நம்பர்னு சொல்லிட்டு எங்கள் தளபதி கட்சி தொடங்கிறதுக்கு முன்னாடியே நின்று வந்து 167 இடங்கள் ஜெயிச்சிருக்கோம். ஓகேவா? நீங்கள் வந்து கட்சி தொடங்கி 16 வருஷம் ஆகுது. ஒரே ஒரு கவுன்சிலர், ஒரு தலைவர், ஒரு வார்டு நம்பர் கூட நீங்கள் ஜெயிச்சது கிடையாது. இதுலேயே தெரியுது உங்கள் கட்சியோட அருகதை. நீங்கள் எப்போ பார்த்தாலும் திட்டி அது கூட யாரும் இல்லை, விஜயே திட்டுறது, எங்கள் தளபதியே திட்டி வீடியோ போகிறீங்களா? உங்களுக்கு கண்டிப்பாக எங்கள் தளபதி எதிர்த்தா உங்களுக்கு பப்ளிசிட்டி கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்காது. தயவு செஞ்சு இன்னொரு வாட்டி எங்கள் தளபதியை பற்றி நீங்கள் தப்பாக பேசாதீங்க. எங்கள் தளபதியை அவதூறாக பேசாதீங்க. கண்டிப்பாக இன்னொரு தடவை அவதூறாக பேசுங்கன்னா எங்கள் தளபதி பற்றி கண்டிப்பாக தமிழக வெற்றி கழக சார்பாக கண்டிப்பாக ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணப்படும். நல்லதே நினைங்க, நல்லதே பேசுங்க, நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். பிகில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. நன்றி, வணக்கம்.